கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 21ஆம் அதிகாரம் 22வது வசனம். மத்தேயு 21 வசனம் 22. நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளையெல்லாம் பெறுவீர்கள் என்றார். நீங்கள் விசுவாசமுள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளையெல்லாம் பெறுவீர்கள் என்றார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, ஜெபத்தில் ஆண்டவர் ஒரு ஃபார்முலாவை நமக்கு சொல்லித் தருகிறார். எப்படி செபிக்க வேண்டும் என்பதை குறித்து மிகவும் எளிய முறையில் சொல்லித் தருகின்றார். இன்றைக்கு பலர் ஜெபத்தை குறித்ததான தவறான கண்ணோட்டம் நிறைந்தவர்களாக காணப்படுகிறார்கள். ஜெபம் என்பது நம்முடைய மேன்மைகளை ஆண்டவரிடத்தில் எடுத்து சொல்லி, நம்முடைய தியாகங்களை ஆண்டவருக்கு சொல்லி, நான் ஆண்டவருக்காக என்னவெல்லாம் செய்ய திட்டம் வைத்திருக்கிறேன் என்பதையெல்லாம் பட்டியலிட்டு, அதற்காக ஆண்டவரே நீர் எனக்கு இறங்கி இந்த காரியங்களை செய்து முடிக்க வேண்டும் என்று கேட்பவர்களாகத்தான் நம்மில் அநேகர் இருக்கின்றோம். குறிப்பாக எடுத்துக்காட்டாக நான் சொல்ல வேண்டுமென்றால், ஆண்டவரே என் பிள்ளையினுடைய திருமணத்தை மாத்திரம் நீர் நடத்தி கொடுத்து விட்டால் போதும், நான் ஆலயத்தில் வந்து காணிக்கை வைக்கிறேன், நான் சாட்சி சொல்லுகிறேன், அல்லது குறிப்பிட்ட இந்த மாதாந்திர பத்திரிகையில் சாட்சி எழுதுகின்றேன், இப்படியெல்லாம் செய்கின்ற மக்கள் இருக்கின்றார்கள். கடவுள் ஏனோ அதையெல்லாம் எதிர்நோக்கி அவர் வாஞ்சியோடு காத்திருப்பதைப் போலவும், அப்படி நீங்கள் செய்வதினால் அவர் மனம் குளிர்ந்து அவர் உங்களுக்கு இறங்கி உதவி செய்வதைப் போல நாம் நினைத்து கொள்ளுகிறோம். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, மிக அழகாக சொல்லித் தருகின்றார். எதையெல்லாம் ஜெபத்தில் கேட்க வேண்டும் என்றால், இங்கே அதற்கு ஒரு கட்டுப்பாடு விதிக்கவில்லை. ஏனென்றால் வசனம் இப்படி சொல்லுகிறது, எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள். ஆண்டவர் நீங்கள் இதை தான் கேட்க வேண்டும், இதை கேட்கக்கூடாது என்று சொல்லவில்லை. எதை வேண்டுமென்றாலும் கேட்கலாம். காரணம் என்ன? அவர் நம்முடைய அப்பா, நம்முடைய தந்தை. அந்த தந்தையினிடத்தில் பிள்ளை சென்று பேசும் பொழுது இதை தான் பேச வேண்டும், இதை பேசக்கூடாது என்ற வரமுறை கிடையவே கிடையாது. குழந்தை எதை வேண்டுமென்றாலும் தன் தகப்பனிடத்தில் பேசலாம், கேட்கலாம். ஆகையினால் ஜெபத்திலே கடவுள் சொல்லித் தருகின்ற முதல் காரியத்தை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஜெபத்திலே கடவுள் சொல்லித் தருகிறார், நீங்கள் எதை வேண்டுமென்றாலும் கேட்கலாம், அவையெல்லாம் பெறுவீர்கள் என்றும் சொல்லித் தருகிறார். ஆனால் அதற்கு முன்பதாக ஒரு காரியத்தை நாம் செய்ய வேண்டும். அது என்ன? நீங்கள் விசுவாசமுள்ளவர்களாய் ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அதுதான் மிக முக்கியம். பொருத்தனை செய்கிறவர்களாய் எவைகளை கேட்பீர்களோ, காணிக்க தருவேன் என்று சொல்லி எவைகளெல்லாம் நீங்கள் கேட்பீர்களோ, எத்தனை மனப்பாட வசனங்களை சொல்லி சொல்லி ஜெபத்தில் நீங்கள் கேட்பீர்களோ, அந்நிய பாஷை முழுவதும் பேசி பேசி ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ, இதெல்லாம் கடவுள் சொல்லவே இல்லை. மாறாக ஒன்றை சொல்லுகிறார், நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவற்றை எல்லாம் அவைகளை எல்லாம் பெறுவீர்கள். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, அப்படி என்றால் இந்த விசுவாசத்தோடு ஜெபிப்பது என்றால் என்ன? இந்த விசுவாசத்தோடு ஜெபிப்பது என்பது, இந்த விசுவாசம் என்பது யாரோ ஒரு பெரிய பரிசுத்தவானுக்கு இருக்கின்ற ஒன்று, எனக்கெல்லாம் அப்பொழுது விசுவாசம் கிடையாது என்கிற எண்ணம் கூட நம்மில் அநேகருக்கு உண்டு. இல்லவே இல்லை. மிக எளிதாக நான் சொல்லுகிறேன். தன் தந்தையிடத்தில் பிள்ளை போய் பேசும் பொழுது, எங்கள் அப்பா கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா என்ற சந்தேகத்தோடு கூட அந்த பிள்ளை கேட்க மாட்டான். அவர் என் தகப்பன், அவர் என்னுடைய அப்பா, அவர் கொடுப்பார். அவர் எப்பொழுது கொடுக்க வேண்டுமென்று அவருக்கு தெரியும். அவர் எண்ணத்தை கொடுக்க வேண்டுமென்றும் அவருக்கு தெரியும். அவர் அந்த நேரத்தில் சரியாக நான் கேட்கிறதை அவர் நிச்சயம் தருவார்.
அவர் கொடுப்பேன் என்று சொல்லிவிட்டு ஒரு நாளும் என்னை ஏமாற்ற மாட்டார். அவர் நிச்சயம் நான் கேட்பதை தருவார். அதற்கு காரணம் அவருடைய பிள்ளையாக நான் இருக்கிறேன் என்பதினால் மாத்திரமல்ல, அவர் என்னை நேசிக்கிறவராக இருக்கிறார். என் தந்தை என் மீது அன்பு வைத்திருக்கிறார். ஆகையால் நான் கேட்பதை, ஐயோ என் பிள்ளை கேட்டுவிட்டான், நான் எப்படி அதை இல்லை என்று சொல்லுவேன் என்று என் மீது அவ்வளவு அன்பு வைத்தவராக, அவருடைய அன்பின் அடையாளமாக நான் கேட்கிற யாவற்றையும் அவர் எனக்கு தருவார் என்கிற தீர்க்கமான முடிவு நமக்குள்ளாக இருக்கிறதே, அதற்கு பெயர்தான் விசுவாசம். அந்த முடிவோடு கூட, அந்த எண்ணத்தோடு, அந்த சிந்தையோடு ஆண்டவரை நோக்கி பாருங்கள். உங்கள் தந்தையாகிய கடவுள் ஒரு நாளும் நீங்கள் கேட்டதை இல்லை என்று சொல்லவே மாட்டார். ஜெபிக்கலாமா? கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்கள் தந்தை அப்பா, எங்கள் அப்பாவாக நீர் இருக்கிறீர். மீனை கேட்டால் பாம்பை கொடுக்கிறவர் அல்ல ஐயா, நல்லவைகளை கொடுக்கிற கடவுள். நாங்கள் விசுவாசத்தோடு மடத்தில் வரும் பொழுது நாங்கள் கேட்கிற எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வோம். எங்கள் தந்தையை நாங்கள் ஒரு நாளும் ஆண்டவரே சந்தேகிக்காதபடிக்கு ஆண்டவரே நம்பிக்கை உள்ளவராய் கேட்க எங்களுக்கு உதவி செய்யும். தொடர்ந்து பொறுப்படுத்திக் கொள்ளும். மீட்பர் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன்.